வணக்கம் நண்பர்களே. திமுகவின் ஆலமரம் சரிந்ததா? அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மனைவியும் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் தாயாருமான தயாளு அம்மாள் நேற்று மாலையில் திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். இதனை அடுத்து அவர் சென்னை கிரிம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாள், மு.க.ஸ்டாலினின் தாயாரான இவர் சென்னை கோபாலபுரத்தில் வசித்து வருகிறார். இவருக்கு வயது 92. வயது முதிர்வு காரணமாக தயாளு அம்மாள் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு வருகிறார். அவ்வப்போது அவருக்கு வீட்டில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் நேற்று தயாளு அம்மாவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர் சென்னை கிரிம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். ஐசியூவில் தயாளு அம்மாள் இருக்கார். அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இது பற்றி அறிந்தவுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினர் சென்று தயாளு அம்மாளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி டாக்டர்களிடம் கேட்டறிந்தனர். தயாளு அம்மாளுக்கு என்ன பிரச்சனை, அவரது உடல்நலம் எப்படி உள்ளது என்பது பற்றி இன்னும் மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளிக்கவில்லை. இதற்கிடையேதான் அவரது உடல்நல பிரச்சனை பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது தயாளு அம்மாளுக்கு நேற்று காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. காலை முதல் காய்ச்சல் இருந்திருக்கு. இதனால் அவர் சோர்வாக இருந்திருக்கார். ஆனால் நேற்று மாலையில் காய்ச்சல் பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அடுத்த சில மணி நேரங்களில் அவர் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டிருக்கார். இதனால் குடும்பத்தினர் தயாளு அம்மாளாவை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தாங்க. அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் கூட டாக்டர்கள் கண்காணிப்பில் அவர் நலமாக இருக்காராம். இதனால தான் நேற்று மருத்துவமனை வந்த முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு அங்கிருந்து வீடு திரும்பியதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதற்கிடையே தன் தயாளு அம்மாள் உடல்நலம் எப்படி இருக்கு, அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது என்பது பற்றி அப்போலோ மருத்துவமனை இன்று விளக்கம் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது என செய்திகள் வெளியாகியிருக்கு.